ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்றைய சிந்தனை: நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் ஒரு பைசா கூட மிச்சமாக மாட்டேங்கிறதே அப்படின்னு புலம்புவார்கள் சில பேர். இன்னும் சில பேர், நான் நினைவறிய ஒரு பாவம் அறியவில்லை, ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் புரியவில்லையே என்று வருத்தப்படுவார்கள். இப்படிப்பட்ட அனைவருக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்ல போகிற இந்த கதை. பண்டரிபுரம் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சந்நியாசி யாத்திரை சென்று கொண்டிருந்தார். மாலை நேரம் வந்தது. வயிறு பசி ஆனது. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று அவர் அப்படியே பார்வையிட்டே கொண்டே நடந்தார். அப்போது அவர் கண்ணில் ஒரு அன்னதான சாவடி தென்பட்டது. நிறையா பேர் அன்னதானம் வரிசையாக நின்று அன்னம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இவருக்கும் பார்க்க சந்தோஷம். இவரும் போய் வரிசையில் நின்றார். அந்த ரொட்டியை வாங்கினார், டாலை வாங்கினார், உட்கார்ந்து சாப்பிட்டார். மாலை நேரம் மாறி இரவு நேரம் வந்துவிட்டது. இப்போது இரவு எங்கே தங்குவது? இந்த குளிரில் வயிறு நிறைந்து விட்டது. இன்று இரவு எங்காவது தங்கிவிட்டால் நாளை பண்டரிபுரம் போய்விடலாம். எங்கே தங்குவது என்று யோசித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த அன்னதானமெல்லாம் முடிந்து அவர்கள் பாத்திரமெல்லாம் கழுவி அடுக்கி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே யாருமே இல்லை. ஏன் இந்த சத்திரத்திலேயே இந்த வீட்டிலேயே இந்த அன்னதான சாவடியிலேயே படுத்து கொண்டால் என்ன என்று யோசித்தார். சரி, அவர்களிடமும் கேட்போம் என்று அந்த அன்னதானம் போடும் அந்த கணவன் மனைவி 2 பேரும் வாரி வழங்கினார்கள். அவர்களிடம் போய் கேட்டார். அந்த கணவனிடம் கேட்டார், ஐயா, நான் பண்டரிபுரம் கிருஷ்ணனை பார்க்க யாத்திரை போய் கொண்டிருக்கிறேன். இன்று இரவு நான் இங்கேயே தங்கிக் கொள்ளலாமா? உங்களுக்கு ஒன்றும் இடையூறு இல்லையே என்றார். ஒரு இடையூறும் இல்லை ஐயா, நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் 2 பேரும் அந்த அன்னதான சாவடிக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கிறது. அதில் போய் அவர்கள் படுத்து கொண்டார்கள். இவர் இங்கு படுத்து கொண்டார். நல்லா உறங்கினார். நடுநிசை 1 மணி இருக்கும். அப்போது அந்த பெண் மட்டும் ஓடி வந்தால், வந்து இந்த சன்னியாசியை எழுப்பி, வாருங்கள், ஓடிவிடலாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, ஆகவே நான் வாழ்ந்தால் உன்னோடு தான் என்று முடிவு செய்து விட்டேன், வாருங்கள் ஓடிவிடலாம் என்றாள். ஐயையோ, அட பாவி, இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். நீ ஒரு குடும்ப பெண், அதுவும் கணவன் உயிரோடு இருக்கும்போது நீ இப்படி செய்யலாமா? இது இப்படி நினைக்கலாமா? அடுத்தவனை நினைக்கலாமா? இது நியாயமா? இது தர்மமா என்றார். ஓஹோ, என் கணவன் இருப்பதனால்தான் உனக்கு பிரச்சனையா? வருகிறேன். அந்த அறைக்குள் போனால் 5 நிமிடத்தில் வெளியே வந்தாள். அவள் ஒரு கையில் அருவாய், இன்னொரு கையில் கணவனுடைய தலை வெட்டி எடுத்து கொண்டு வந்தாள். இதோ என் கணவனுடைய தலை, இவன் முடிந்து விட்டார், இப்போது யாரும் நம்மை தடுக்க முடியாது, வா போகலாம் என்று அவருடைய கையை பற்றினாள். ஐயோ பாவி, கொலகாரி, என்னை தொடாதே, நான் ஒரு சந்நியாசி, முற்றிலும் துறந்தவன், என்னை ஆசைப்பட்டு நீ இந்த மாதிரி உன் கணவனை கொன்றது மிக பாவம், ஆகவே நான் ஒரு நிமிடம் கூட இங்கு இருக்க மாட்டேன், நான் வருகிறேன் என்று கிளம்பினார். நில்லு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கோளாறாக நான் உன்னை நம்பி என் கணவனை வெட்டிவிட்டேன், இனி நான் எங்கே போவது? என்னோடு நீ வாழ்ந்தாக வேண்டும்ங்கிறார். ஆனால் முடியாது, ஒரு நிமிடம் கூட நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று கிளம்புகிறார். அப்போ நான் உன்னை விடமாட்டேன் என்று அவருடைய கையை பற்றுகிறார். அப்போது கூச்சல் ஏற்படுகிறது. பக்கத்திலிருந்து எல்லாரும் எழுந்து வந்து விடுகிறார்கள். கூட்டம் கூடி விடுகிறது. கூட்டம் கூடியவுடன் உடனே அப்படியே மாற்றி அழுகிறாள். ஐயா பாருங்கள், இவர் சாப்பாடு வேணும் என்றார், போட்டோம். இரவு தங்குகிறேன் என்றார், தங்குங்கள் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் இரவு வந்து என் கையை பிடித்து இழுத்தார். என் கணவன் தடுக்க வந்ததற்கு அவரையும் வெட்டி போட்டார். என்னுடைய வாழ்க்கையே அலங்கோலமாக்கி விட்டார். இந்த பாவி என்ன செய்வது என்று ஒப்பேறி வைத்தாள். அந்த ஊர் மக்களெல்லாம், சில இளைஞர்களெல்லாம் தடி எடுத்துக்கொண்டு இவரை அடிக்க வந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர், வேண்டாம், இது நம்மளுடைய பிரச்சனை அல்ல, இது அரசரிடம் கொண்டு விட்டுருவோம், அவரே முடிவு செய்தட்டும். அரசரிடம் அந்த பிரச்சனை போகிறது. மன்னர் பார்க்கிறார். அந்த மன்னர், என்ன பெண்ணே நடந்ததுங்கும்போது அதே கதையை இந்த பெண் சொல்கிறாள். ஐயா, உணவு வேணுமென்றார், உணவு கொடுத்தோம். இரவு தங்க வேண்டுமென்றார், தங்குவதற்கும் அனுமதித்தோம். இரவு நேரம் எல்லாரும் தூங்கிய பின்னாடி வந்து என் கையை பிடிச்சி இழுத்து வா ஓடிவிடலாம் என்றார். ஐயோ வேண்டாம், அது நான் என் கணவன் தவிர வேறு யாரையும் மனதால் நினைக்கவில்லை, வெடு என் கையை என்றேன். அப்போது என் கணவன் எந்திரித்து விட்டார். இவரை தாக்க வந்தார். இவர் அருவாள் எடுத்து என் கணவனையும் வெட்டி விட்டார். என்னையும் இழுத்து ஓடச் செல்றார். அப்போது ஊர் மக்கள் காப்பாற்றினார்கள். அரசே, நீங்கள் தான் இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒப்பேறி வைத்தால் அங்கேயும். அப்போது நீ என்ன சொல்கிறாய் என்றார் அரசர். அரசே,
நான் ஒரு பாவம் அறியாதவன், எந்த தப்பும் செய்யாதவன், பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இந்த பெண் தவறாக பேசுகிறாள் என்றார். ஆஹா, நீ பெரிய நியாயவான்மாள் பேசுகிறாய், ஆனால் நீ செய்த வேலை சரியான வேலையா? ஒருவனை அருவாளால் வெட்டியிருக்கிறாயே, இதுக்கு என்ன சொல்கிறாய்? நான் எதுவும் செய்யவில்லை, இது நான் செய்த வேலையே அல்ல என்கிறார் அவர். இதை நம்ப முடியாது. யாரெங்கே? இவர் காவியுடை போட்டு கழுத்தில் ருத்ராஜம் போட்டிருப்பதால் நாம் இவரை மன்னித்தோம், இல்லையென்றால் இவரை கொழுவேத்திருக்க வேண்டும். இருந்தாலும் எந்த கை இந்த பெண்ணை பிடித்து இழுத்ததோ, எந்த கை இந்த கணவனை கழுத்தை வெட்டியதோ அந்த கையை எடுத்து விடுங்கள் என்று ஆணையிட்டார். இறைவா, இது நியாயமா என்று கதறினார். அவர் கை வெட்டப்பட்டது. ஒரு கை வெட்டப்பட்ட அந்த இரத்த சொட்டு வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தோடு பண்டரிபுரம் போனார். ஒரு மூலையில் கிருஷ்ணருடைய கோயிலில் உட்கார்ந்து அழுதார். அப்போ கிருஷ்ணர் காட்சி கொடுத்தார். கண்ணா, இப்போ வந்து காட்சி கொடுக்கிறாயே, நான் அந்த இரவு ஊரில் புலம்பினேன், அந்த அரசர் முன்னாடி நான் கதறினேன், அப்போவெல்லாம் நீ வந்திருந்தால், இந்த உண்மையை சொல்லியிருந்தால் நான் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா? என்னுடைய கை காப்பாற்றப்பட்டிருக்குமே, இப்போ வந்து சொல்கிறாயே நீ எந்த பாவமும் அறியாதவன் என்று, இது நியாயமா என்றார். அதுக்கு கண்ணன் சொன்னான், நீ எந்த பாவமும் அறியாதவன் தான், ஆனால் நீ பெற்ற இந்த தண்டனை நியாயமானது, நீ செய்த தவறுக்குத்தான் தண்டனை. ஆகவே உன்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்றார். இது நான் ஒரு பாவம் நினைவெறிய ஒரு பாவம் செய்யவில்லையே என்றார். நீ இந்த ஜென்மத்தில் செய்யவில்லை, போன ஜென்மத்தில் செய்த தவறு, அதனுடைய கர்ம வினை தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறாய். போன ஜென்மத்திலும் நீ ஒரு சன்னியாசியாகத்தான் இருந்தாய். உன்னுடைய மண்டபத்தில் தியானம் பண்ணி கொண்டிருந்தாய். அப்போ ஒரு பசுமாடு ஓடி வந்து உன் மண்டபத்துக்கு பின்னாடி ஓடியது, ஓடி போய் ஒளிந்து மேய்ந்தது. அப்போது ஒரு கசாப்பு கடைக்காரன் தேடி வந்தான். ஏ சன்னியாசியே, இங்கொரு மாடு ஓடி வந்ததா என்றான். ஆம், ஓடி வந்தது, அதோ மேய்குது பார் என்று கை நீட்டி சொன்னாய். அந்த மாட்டை போய் பிடித்தான், தலைகளா தொங்க விட்டான், கழுத்தை வெட்டினான், தோலை உரித்தான். அந்த கொடுமைக்கு நீ ஒரு ஆளாகி விட்டாய். எந்த கை நீட்டி நீ அதோ மேய்து பார்னு சொன்னாயோ, அந்த தவறுக்காக அந்த கை இப்போ வெட்டப்பட்டது. சரி, அந்த கணவன் ஏன் கொல்லப்பட்டான்? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, அந்த கணவன் தான் இப்போது கசாப்பு கடைக்காரன். அந்த கசாப்பு கடைக்காரன் தான் இப்போது அந்த பெண்ணுடைய கணவனாக வந்திருக்கிறான். அதனால தான் அன்று அவன் பசுமாட்டை கழுத்தை வெட்டினான், இன்று அவன் கழுத்து வெட்டப்பட்டது. சரி, இந்த பெண்ணு யார்? அந்த பெண் தான் பசுமாடு. அன்று இவன் அந்த பசுமாட்டை வெட்டினான், இன்று அந்த பசுமாடு இவனை வெட்டியது. இது கர்மவினை, இது யாராலும் மாற்ற முடியாது என்றார் கிருஷ்ணர். சரி, இப்போது என்னுடைய எரிச்சல் தாங்க முடியவில்லையே, துன்பம் தாழ முடியவில்லையே என்றார். கவலைப்படாதே, உன் பாவம் முடிந்தது. இனிமேல் நீ சந்தோஷமாக இருப்பாய், என்னை வந்து அடைவாய். இனிமேல் உனக்கு வழி இருக்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த ஜென்மத்திலேயே முக்தி பெறுவாய், என்னோடு கலந்துருவாய், கவலைப்படாதே என்று ஆசீர்வதித்தார். அதுபோல நம்ம வாழ்க்கையில் நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதற்கு நாம் செய்த கர்மவினை என்று நாம் புரிந்து கொண்டோமானால் நம் வாழ்க்கையில் துன்பமில்லை. நன்றி, வணக்கம்.